ப்ரௌனில என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா, டார்க் சாக்லேட் ப்ரௌனில நான் ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து, டார்க் சாக்லேட் ப்ரௌனி மேல கிரிங்கிள் டாப் வந்து ஹார்டா ஒரு மாரி இந்த செவுத்துல ஒட்டியிருக்க அந்த சுண்ணாம்பு பிச்சுட்டு வந்து அத நம்ம உடைக்கும்போது டப்புன்னு உடையும் பார்த்தீங்களா? அந்த டெக்ஸ்சர்ல உடைஞ்சிச்சுன்னா அந்த ப்ரௌனி வந்து கிரிங்கிள் டாப் சரியில்லன்னு அர்த்தம். ஏன் அப்படி சரியில்ல அப்படி வருதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரிங்கிள் டாப் தொடும்போது அப்படியே சாஃப்ட்டா இருக்கணும். இந்த நூல் தொட்டா எந்த மாரி இருக்கும், அந்த மாரி சாஃப்ட்டா இருக்கணும். ஆனா உடையும். உடைஞ்சாலே தொட்டா சாஃப்ட்டா தான் இருக்கும். ஆனா லைட்டா அப்படி விரிசா விடுமே தவிர, பட்டுன்னு உடையிற ப்ரௌனி வந்து ரொம்ப ஓவர் பேக் ஆயிருக்கும். அப்படி இல்லன்னா வந்து சுகர் அதிகமா ஆட் பண்ணி, நம்ம ஓவரா வந்து பீட் பண்றதால அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ வந்து பீட்டிங் எந்தெந்த இடத்துல கரெக்ட்டா பண்ணணுமோ, அந்தந்த இடத்துல ஸ்லோவாவும், கரெக்ட்டாவும், ஸ்பீடாவும் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மெஷரிங் இது ஒண்ணு. 2வது மெஷர்மென்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்ட்டான மெஷர்மென்ட் போட்டால் ஒழிய, நம்மளுக்கு அந்த எல்லாம் வந்து கரெக்ட்டான டெக்ஸ்சரும் நல்ல கிரிங்கிள் டாப்பும் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா வந்து, சாக்லேட் வந்து லாஸ்ட்டா போடும்போது ரொம்ப பீஸா குட்டி குட்டியா மைக்ரோ அளவுக்கு கட் பண்ணி போட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஓவர் ஸ்வீட் ஆயிடு. எனக்கு வந்து ரொம்ப தெகட்டுற மாரி வாயில வச்சாலே, இந்த ப்ரௌனி ஆசை ஆசையா செஞ்சோம் சாப்பிடும்போது எப்படி இருக்கு அப்படின்ற மாரி இருந்துச்சு. நல்ல கரெக்ட்டான ப்ரௌனி வரும்னா, ஃபர்ஸ்ட்டு மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கணும். நம்ம வந்து அந்த பீட்டர் வச்சு யூஸ் பண்றது அந்த எல்லாமே கரெக்ட்டா இருந்தா தான் ப்ரௌனி வரும். அதுவும் வந்து இதுவும் சயின்ஸ் தான் ப்ரௌனி செய்றதும். நம்ம கரெக்ட்டான மெஷர்மென்ட் யூஸ் பண்ணி செஞ்சோம். நம்ம வந்து அந்த மேலே போடுற சாக்லேட்டு அதெல்லாம் கூட மிஸ்டேக் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கிரிங்கிள் டாப் ஹார்ட் ஆகாம இருக்கணும்னா, ஓவர் பேக் பண்ணக்கூடாது. சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. கரெக்ட்டான சுகர் ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து சுகர் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். சுகர் நல்லா பவுடர் சுகரா எடுத்தா பெஸ்ட்டு. அந்த எல்லாம் வந்து கிரானுவல்ஸா எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, சரியா பீட் ஆகாம, அதனால கூட கீழேயும் மேலேயும் வந்து ஹார்ட் ஆக சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி போடாம சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு. அது இப்படி இல்லாம நீங்க ஓன் சாக்லேட்டே வச்சிருக்க சாக்லேட்டே யூஸ் பண்ணும்போது, ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா கட் பண்ணி போட்டுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ரொம்ப குட்டி குட்டியா அந்த சாக்லேட் அந்த ப்ரௌனிலே கரையிற மாரி போட்டதுனால, அது வந்து வேஸ்ட்டு தான். அந்த டேஸ்ட்டே ஃபுல்லா டெக்ஸ்சரே மாறிடுது. ஸோ வந்து அப்படி போடுறது எனக்கு என் பர்சனலா எனக்கு வந்து அது வேஸ்ட்டு அப்படின்னு தான் தோணுது. நீங்க செஞ்சிருக்கீங்களா? என்னென்ன மிஸ்டேக்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இதில பார்த்தீங்கன்னா, இதில போட்டிருக்க மெஷர்மென்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. இதில வந்து என்னோட நான் செஞ்ச கிரிங்கிள் டாப்க்கான சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து எக்க நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிட்டு, அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகரையும் எக்கையும் நல்லா பீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரிங்கிள் டாப் நல்லா கிளியரா வரும். இதுதான் வந்து கிரிங்கிள் டாப் வரதுக்கான மெத்தடு. மைதாவ யூஸ் பண்ணும்போது என்னன்னா வந்து 2 வாட்டி தனித்தனி செப்பரேட்டா தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வந்து ஸ்லோவா மிக்ஸ் பண்ணணும். இது 2 விஷயத்த ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ப்ரௌனி சூப்பரா வரும். இந்த ஒயிட் ப்ரௌனி டேஸ்ட்லேயே சூப்பரா இருந்துச்சு.